எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரஷ்யாவை நேரடியாக சீண்டி பார்க்கும் அசர்பைஜான். உக்ரைனை தொடர்ந்து அசர்பைஜான் நாடு மீது படையெடுக்குமா ரஷ்யா? அசர்பைஜான் கையை விட்டு போகுமா நாகர்னோ காராபாக் பகுதி? அசர்பைஜானை வைத்து புது கணக்கை போடும் நேட்டோ நாடுகள். அசர்பைஜானை மையமா வச்சு நேட்டோ ரஷ்யாவுக்கு நடுவுல இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் தெரிஞ்சுக்க மேல இருக்க ஐகார்டை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஏற்கனவே 3 வருஷமா உக்ரைன் நிலப்பரப்பை மையமா வச்சு நேட்டோ நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கு நடுவுல நேரடியா போர் நடந்துட்டு வரக்கூடிய வேளையில இப்போ உக்ரைனோட சேர்த்து அந்த லிஸ்ட்ல அசர்பைஜானும் சேர்ந்துக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு நடுவுல நேரடியா போர் ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணமா நேட்டோ கூட்டமைப்பு இருந்தாங்க. ஏன்னா ராணுவ கூட்டாளிகளா இருக்க நேட்டோ கூட்டமைப்புல உக்ரைன் சேர்றதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச புதின் உக்ரைன் மேல ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் என்ற பெயர்ல நேரடியா போர் தொடுத்தாரு. அந்த மாதிரி அசர்பைஜானுக்கும் ரஷ்யாவுக்கு நடுவுல நேரடியா போர் ஏற்படுற அளவுக்கு பல பிரச்சனைங்க இப்ப போயிட்டு இருக்குங்க. குறிப்பா அசர்பைஜானோட கட்டுப்பாட்டுல இருக்க நாகர்னோ காராபாக் பகுதி தான் அர்மேனியா அசர்பைஜான் போர்ன்றதை தாண்டி அசர்பைஜான் ரஷ்யா போர்ன்ற அளவுக்கு இந்த பிரச்சனையை பெருசாக்கி இருக்கிறதா எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. இப்போ ரஷ்யா போர் நடத்திக்கிட்டு இருக்க உக்ரைன் எப்படி முன்னாள் சோவியத் யூனியன் நாடா இருக்காங்களோ அதே மாதிரி தான் அர்மேனியாவும் அசர்பைஜானுமே முன்னாள் சோவியத் யூனியன் நாடா இருந்துகிட்டு இருக்காங்க. அர்மேனியாவும் அசர்பைஜானும் சோவியத் யூனியனுக்குள்ளார இருந்தப்பயே இந்த நாகர்னோ காராபாக் பகுதியை முன் வச்சு இந்த 2 நாடுகளுக்கு நடுவுல அப்பையில இருந்தே பிரச்சனை தொடங்கிடுச்சுங்க. பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணமா இருக்க இந்த நாகர்னோ காராபாக் பகுதின்றது சுமார் 14,403 சதுர கிலோமீட்டர் பரப்பளவோட அசர்பைஜான் நாட்டுக்குள்ளார தாங்க அமைஞ்சிருக்குது. நாகர்னோ காராபாக் அசர்பைஜான் நாட்டுல அமைஞ்சிருந்தாலும் இந்த பகுதியில அதிகமா வாழ்ந்த மக்கள் யாருன்னா அவங்க அசர்பைஜான் நாட்டு மக்களா இல்லாம அர்மேனிய மக்களா இருந்துகிட்டு இருக்காங்கன்னு ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. இப்படி இருக்க பார்த்து சோவியத் யூனியன் உடைஞ்சு 15 நாடுகளா பிரியறதுக்கு முன்னாடியே அர்மேனியாவுக்கு அசர்பைஜானுக்கு நடுவுல நாகர்னோ காராபாக் பகுதியை முன் வச்சு நேரடியான பிரச்சனைங்க தொடங்கிடுச்சு. இந்த சிச்சுவேஷன்ல சோவியத் யூனியனா ஒன்னா இருந்தப்ப ரஷ்யா என்ன பண்ணாங்கன்னா அர்மேனிய நாட்டுக்குள்ளார அசர்பைஜான் மக்கள் அதிகமா வாழக்கூடிய பகுதியை அசர்பைஜான் நாடே நிர்வகிக்கிறதுக்கும் அதுவே அசர்பைஜான் நாட்டுக்குள்ளார அர்மேனிய மக்கள் அதிகமா வாழ்ந்துகிட்டு இருக்க நாகர்னோ காராபாக் பகுதியை அர்மேனியாவே நிர்வாகம் பண்றதுக்கு முழு அதிகாரத்தை கொடுத்திருந்தாங்க. ஆனா சோவியத் யூனியன் உடைஞ்சு பல நாடுகளானதுக்கு அப்புறம் அசர்பைஜானோட குறிக்கோள்ன்றது எப்படியாவது இந்த நாகர்னோ காராபாக் பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்துடணும்னு ராணுவ ரீதியா முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்காக சோவியத் யூனியன் உடைஞ்சதுக்கு அப்புறம் அர்மேனியாவோட ராணுவ ரீதியா மோத ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் அசர்பைஜான் அர்மேனியாவோட ராணுவ ரீதியா மோதனாலும் இந்த பகுதியை ஏன் அவங்களால கைப்பற்ற முடியலனா அதுக்கு முக்கியமான காரணமே புதின் தலைமையில இயங்கிட்டு இருக்க ரஷ்யன் ஃபெடரேஷனா இருக்காங்க. ரஷ்யா அர்மேனியாவோட போட்டிருந்த பாதுகாப்பு ஒப்பந்தப்படி சோவியத் யூனியன் உடைஞ்சதுக்கு அப்புறமும் தொடர்ந்து ராணுவ உதவிகளை கொடுத்து பக்கபலமா துணையா நின்ன காரணத்தினால அசர்பைஜான் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் நாகர்னோ காராபாக் பகுதியை அர்மேனியா கிட்ட இருந்து கைப்பற்றவே முடியல. இந்த சிச்சுவேஷன்ல 2020 அப்ப யாரும் எதிர்பார்க்காத வகையில அசர்பைஜான் அர்மேனியாவோட கட்டுப்பாட்டுல இருக்க நாகர்னோ காராபாக் பகுதியை குறி வச்சு நேரடியா தன்னோட படைகளை வச்சு 40 நாளுக்கு மேல போர் நடத்தினாங்க. அந்த டைம் ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் ரஷ்யாவுக்கு சாதகமா இல்லாத காரணத்தினால ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினால அர்மேனியாவுக்கு ஹெல்ப் பண்ண முடியாம போயிடுச்சு. இத தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட அசர்பைஜான் நாகர்னோ காராபாக் பகுதியை 80% தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்தாங்க. அடுத்த கட்டமா 2023ல ஒட்டுமொத்த நாகர்னோ காராபாக் பகுதியுமே அசர்பைஜான் அவங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்துட்டாங்க. இப்படி தன்னுடைய கட்டுப்பாட்டுல இருந்த பகுதி கைவிட்டு போன காரணத்தினால அர்மேனியாவுக்கு ரஷ்யா மேல அளவு கடந்த கோபம் ஏற்பட்டுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த காரணத்தினாலே ரஷ்யாவோட இருந்த தன்னோட ரிலேஷன்ஷிப்பை குறைச்சிக்கிட்டு அர்மேனியா இந்தியாவோட தன்னோட டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை அதிகமாக்க ஆரம்பிச்சாங்க. இந்தியாவும் அர்மேனியாவுக்கு பாதுகாப்பு ரீதியா பல வகையில ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா இந்தியாவோட ஸ்வாதி ராடார், ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உட்பட பல ராணுவ தளவாடங்களை அர்மேனியா அவங்களோட ராணுவத்துல பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அர்மேனியாவுக்கு நேரடியா சப்போர்ட் பண்ண முடியாம போனதுனால தன்னுடைய நெருங்கிய நட்பு நாடா இருக்க இந்தியா மூலமா அர்மேனியாவுக்கு ராணுவ ரீதியா சப்போர்ட் பண்றதா ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. இந்த சிச்சுவேஷன்ல 2024ல அசர்பைஜான் அர்மேனியா பிரச்சனைன்றது அசர்பைஜான் ரஷ்யாவுக்குமான நேரடி பிரச்சனையா மாற ஆரம்பிச்சுதா ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. ஏன்னா 2024ல உக்ரைனோட
உக்ரைனோட ட்ரோன் நினைச்சு ரஷ்ய படங்க மிசைல் அட்டாக் பண்ணி அசர்பைஜான் நாட்டுக்கு சொந்தமான பயணிகள் விமானத்தை தவறுதலா சுட்டு வீழ்த்திட்டாங்க. இந்த துயர சம்பவத்துக்கு அப்புறம் அசர்பைஜான் நாட்டோட அதிபரா இருக்க இல்ஹாம் அலியோவ் கிட்ட நேரடியா போன் மூலமா பேசின ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ரஷ்ய படங்களால தவறுதலா நடத்தப்பட்ட இந்த சம்பவத்துக்கு நாங்க பொறுப்பேற்றுக்கிறதாவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கறது உட்பட எல்லா மருத்துவ விஷயங்களுக்கும் உதவுறதா புதின் திட்டவட்டமா சொன்னாரு. இருந்தாலுமே அசர்பைஜானுக்கு ரஷ்யாவுக்கு நடுவுல இந்த விபத்து மூலமா மோதல் போக்குன்றது ஏற்பட ஆரம்பிச்சுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அசர்பைஜானோட அதிபரா இருக்க இல்ஹாம் அலியோவ் தரப்புல சொல்லப்பட்டது என்னன்னா, ரஷ்ய படைங்க எங்க நாட்டுக்கு எதிராக நடத்தின இந்த தாக்குதலுக்கு ரஷ்யா நிபந்தனையற்ற பகிரங்கமான மன்னிப்பை எங்க கிட்ட கேட்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா அவங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ரஷ்யா நடத்தின இந்த தாக்குதலால உள்நாட்டுல பல பிரச்சனைகளை சந்திச்சுதா அசர்பைஜான் அதிபர் இல்ஹாம் அலியோவ் புதினுக்கு எதிராக தன்னோட கோவத்தை வெளிப்படுத்தி இருந்தாருங்க. ஏற்கனவே நாகர்னோ காராபாக் பகுதியை கைப்பற்றினது சம்பந்தமா ரஷ்யாவுக்கு அசர்பைஜானுக்கு நடுவுல பிரச்சனை போயிட்டு வர வேளையில இந்த பிளைட் அட்டாக் சம்பவமும் ரெண்டு நாடுகளுக்கு நடுவுல பிரச்சனையை இன்னும் பல மடங்கு அதிகமாக்குச்சு. இப்படி இருக்க பார்த்து 2025 ஸ்டார்டிங்ல இருந்தே ரஷ்யாவோட தனக்கு இருந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை படிப்படியா குறைக்க ஆரம்பிச்ச அசர்பைஜான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கு எதிரான பல நகர்வுகளை எடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த சிச்சுவேஷன்ல ஒரு சில வழக்கு விசாரணைக்காக ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அசர்பைஜான் மக்களை ரஷ்யா கைது பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அர்மேனியாவும் அசர்பைஜானும் முன்னாள் சோவியத் யூனியன் நாடுங்கன்றதுனால சோவியத் யூனியன் பிரிஞ்ச காலகட்டத்தில் அசர்பைஜான் மக்கள் ரஷ்யாவிலும் குடியேறி இருந்தாங்க. ஒரு சில வழக்கு விசாரணைக்காக அசர்பைஜான் மக்களை கைது பண்ண சம்பவம் அசர்பைஜானோட அதிபரா இருக்க இல்ஹாம் அலியோவ் கோவத்தை ஏற்படுத்தினதா ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. இந்த கைது சம்பவத்துக்கு பதிலடியா அசர்பைஜான் என்ன பண்ணாங்கன்னா, ரஷ்யாவோட அதிகாரப்பூர்வமான மீடியாவா இருக்க ஸ்புட்னிக் என்ற மீடியா அசர்பைஜான் நாட்டிலேயே இயங்கிட்டு இருக்குது. இந்த ஸ்புட்னிக் மீடியாவை குறி வச்சு உடனடியா அசர்பைஜான் அரசாங்கம் பல காரணங்களை சொல்லி அங்க ரைடு போனாங்க. இது மட்டும் இல்லாம ஸ்புட்னிக் மீடியாவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ரஷ்யன்ஸ் கைது பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. பதிலடின்ற பேர்ல அசர்பைஜான் பண்ண இந்த காரியம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை பல மடங்கு கோவத்துக்கு உள்ளாக்கி இருக்குதுன்னு ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. இந்த மாதிரி மாறி மாறி கைது நடவடிக்கையில இறங்கி அசர்பைஜானும் ரஷ்யாவும் மோதல் போக்க தீவிரமாக்கிட்டு வரக்கூடிய நிலைமையில இப்படியே விட்டா டிப்ளமேட்டிக் கிளாஷ்ன்றது போரா மாறத்துக்குமே வாய்ப்பு இருக்குதுன்னு எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. இருந்தாலுமே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உக்ரைன் மேல ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் பேர்ல நேரடியா படையெடுத்த மாதிரி அசர்பைஜானுக்கு எதிராக போர்ன்ற ஆயுதத்தை கையில் எடுக்கிறதுக்கு வாய்ப்புங்க கம்மி தாங்க. ஏன்னா உக்ரைன் மாதிரி ரஷ்யாவுக்கு அசர்பைஜான் நாடு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் கிடையாது. இந்த காரணத்தினால புதின் அசர்பைஜானுக்கு எதிராக படையெடுக்கணும்னு நினைக்க மாட்டாரு. மாறா தனக்கு எதிராக பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்க இப்போதைய அசர்பைஜான் அதிபரா இருக்க இல்ஹாம் அலியோவ் அரசாங்கத்தை மாத்திட்டு தனக்கு சாதகமான அரசாங்கத்தை அசர்பைஜான்ல கொண்டு வரதுக்கான நகர்வுகளை தான் எடுப்பாருன்னு எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம சரியான நேரம் பார்த்து அர்மேனியா மூலமாவே அசர்பைஜானோட கட்டுப்பாட்டுல இருக்க நாகர்னோ காராபாக் பகுதியை முன்ன இருந்த மாதிரியே அர்மேனியா கைக்கே போற மாதிரி புதின் மாத்துவார்னு சொல்லப்படுது. இந்த சிச்சுவேஷன்ல அசர்பைஜான் ரஷ்யாவுக்குமான பிரச்சனையை உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்க நேட்டோ நாடுகளான பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, பின்லாந்து மாதிரியான நாடுங்க அசர்பைஜானை பயன்படுத்தி ரஷ்யாவுக்கு எதிராக எதனா பண்ண முடியுமான்னு தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க. குறிப்பா அசர்பைஜானோட கட்டுப்பாட்டுல இருக்க நாகர்னோ காராபாக் பகுதி ரஷ்யா நினைக்கிற மாதிரி அர்மேனியாவோட கை போகாம தடுக்கிறதுக்கு மறைமுகமா பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறதா ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. ஒருவேளை இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைங்க அசர்பைஜான் ரஷ்யாவுக்குமான நேரடியான போரா மாறுச்சுன்னா உக்ரைன் பேட்டர்ன்ல அசர்பைஜானுக்கு ஆயுத உதவிகளை பண்ணி புதின் தலைமையில இயங்கிட்டு இருக்க ரஷ்யன் பெடரேஷனை ராணுவ ரீதியா பலவீனப்படுத்த நேட்டோ நாடுங்க திட்டம் தீட்டிட்டு வர்றதா ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. அசர்பைஜான் ரஷ்யாவுக்குமான பிரச்சனையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ இது வரைக்கும் பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் எங்களுக்கு எதனா உதவ நினைச்சீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் மூலமாவோ இல்லனா ஸ்கிரீன்ல தெரியுற QR கோட ஸ்கேன் பண்ணி உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை எங்களுக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 உலக போரை கடந்தும் இன்னும் போருங்களை நடத்திக்கிட்டு இருக்க வல்லரசுங்களோட அதிபருங்க மக்களை அழிக்கிற போருங்களை அடியோட கைவிட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்க உணவு, கல்வி, இருப்பிடம் மாதிரியான விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அடுத்து ஒரு நல்ல டிஃபென்ஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ் தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.